அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். என்று 3ஆம் திகதி 2ஆம் மாதம் 2014ஆம் ஆண்டு பிறந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான ஒரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். சுதந்திர தின நிகழ்வுகளுக்கான ஒத்திகை நடவடிக்கைகளை முன்னிட்டு இன்று விசேட போக்குவரத்து திட்டம். நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தல்களுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளை ஏற்கும் நடவடிக்கைகள் ஆரம்பம். ஆஸ்திரியாவின் தென் பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு. முதலில் உள்நாட்டு செய்திகள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் இறுதி ஒத்திகை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு குறிப்பிடுகின்றது. கேகாலை நகரை கேந்திரமாக கொண்டு இந்த ஒத்திகை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அமைச்சின் செயலாளர் PB அபேகோன் தெரிவிக்கின்றார். முப்படையினரும் இணைந்து இன்று ஒத்திகை நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாளைய தினம் கேகாலை நகரை மையமாக கொண்டு சர்வமத அனுஷ்டானங்களும் இடம்பெற உள்ளதாக அமைச்சின் செயலாளர் கூறினார். சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வுகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் PB அபேகோன் தெரிவிக்கின்றார். நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தல்களுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளை ஏற்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. இந்த முறைப்பாடுகளை ஏற்பதற்காக கொழும்பு மற்றும் மாத்தறை ஆகிய பகுதிகளில் 2 விசேட பிரிவுகள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் ஆணையாளர் கலாநிதி பிரதீபா மகாநமஹேவா குறிப்பிடுகின்றார். தேர்தல்களுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளை 24 மணித்தியாலங்களும் 1996 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். இந்த தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பினை ஏற்படுத்தி அறிவிக்கும் பட்சத்தில் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு 24 மணித்தியாலங்களும் தமது அதிகாரிகள் தயாராக இருப்பதாக கலாநிதி பிரதீபா மகாநமஹேவா குறிப்பிடுகின்றார். தமது அடிப்படை உரிமையான தேர்தல்களில் அநீதிகள் இழைக்கப்படும் வகையில் தேர்தல் சட்டமீறல்கள் இடம்பெறும் பட்சத்தில் அந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளர் பிரதீபா மகாநமஹேவா கூறுகின்றார். அத்துடன் தேர்தல் தினத்தன்று கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்து எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகத்துடன் கலந்துரையாட எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வடக்கு மற்றும் வடமேல் மாகாண சபை தேர்தல்களின் போது கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட தேர்தல்கள் ஆணையாளர் எழுத்து மூல அனுமதி வழங்கியதாகவும் அதேபோன்று இந்த முறையும் அந்த அனுமதி அவ்வாறு வழங்கப்படும் என தான் எதிர்பார்ப்பதாகவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். சுதந்திர தின நிகழ்வுகள் 66வது இலங்கையினுடைய சுதந்திர தின நிகழ்வுகள் இம்முறை கேகாலை நகரில் இடம்பெற இருக்கிறது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக, அதாவது போக்குவரத்து விசேட திட்டங்கள் நாளைய தினமும் இன்றைய தினமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் போக்குவரத்து திட்டம் இன்றும் நாளை எவ்வாறு இருக்கப் போகின்றது என்று நாங்கள் அறிந்து கொள்வதற்காக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன் அவர்களை தற்போது நாங்கள் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். சுபோதாசனாக் போலீஸ் மாதிரி பிரகாஷ் குத்துமணி. හෙට දිනේදී නිදහස් උත්සවය කෑගල්ල නගරේ පැවැත්වීමට නියමිතයි. ඒ වෙනුවෙන් විශේෂ රථවාහන සැලසුමක් ක්‍රියාත්මක කරලා තිබෙනවා. ඒ සම්බන්ධයෙන් පැහැදිලි කිරීමට ඔබතුමාට පුළුවන්ද? ඔව්, ඇත්ත වශයෙන්ම අද දිනේ පෙරහුරු පැවැත්වෙනවා. හෙට දිනේ තමයි නිදහස් උත්සවය පැවැත්වෙන්නේ. ඒ අනුව අදත් හෙටත් මේ රථවාහන සැලසුම ක්‍රියාත්මක වෙනවා. උදෑසන 5 ඉඳලා දහවල් 11:00 දක්වා. කොළඹ යන බර වාහන අබේපුස්ස හන්දියෙන් දකුණට අබේපුස්ස හන්දියෙන් වමට හරවලා
කුරුණෑගල ඔස්සේ නුවරට ගමන් කරන්න ඕනේ. නුවර ඉඳලා එන වාහනත් බර වාහන ට්‍රක් ලොරි අවුස්තර කන්ටේනර් කටුගස්සොතින් කුරුණෑගලට පැමිණ ඒ ඔස්සේ කොළඹට පැමිණීමට සිදු වෙනවා. ඒකම මගේ බස් රථවලට ඊට ඉදිරියට යන්න පුළුවන් කොළඹ ඉඳලා නුවර යන මගේ බස් රථ යට්ටෝගොඩ හන්දියෙන් හරවලා හිරිවඩුන්න කරඬුපන හරහා ගමන් කරන්න පුළුවන්. නුවර සිට පැමිණෙන මගේ බස් රථත් ඒ ආකාරයට කරඬුපන හිරිවඩුන්න හරහා යට්ටෝගොඩින් ඇතුළු වීමට පුළුවන්. ඒකම සැහැල්ලු වාහන කොළඹ සිට ගමන් කරන වාහන රංවල හන්දියෙන් හරවලා කරඬුපන හරහා ගමන් කරන්න පුළුවන්. නුවර සිට එන වාහනත් කරඬුපන ඊට පස්සේ රංවල හන්දිය දක්වා ගමන් කරනවා. අදයි හෙටයි මේ සැලැස්ම ක්‍රියාත්මක වෙනවා. අපි සියලු දෙනාගෙන් ඉල්ලා සිටිනවා මේ සඳහා අපිට අවශ්‍ය සහාය ලබා දෙන්න ලෙස. අතරම නිදහස් උත්සව වෙනුවෙන් ආරක්ෂක වැඩපිළිවෙල කොහොමද තියෙන්නේ පොලිස් මාධ්‍ය ප්‍රකාශකතුමනි? ඔව් මේ රථවාහන සැලැස්මත් එක්කම විශේෂ ආරක්ෂක වැඩපිළිවෙලක් අපි ක්‍රියාත්මක කරනවා. 3000කට ආසන්න පොලිස් නිලධාරීන් සංඛ්‍යාවක් ඒ සඳහා යොදවා තිබෙනවා. හෙට දිනේ විශේෂයෙන්ම නිදහස් උත්සවයට පැමිණෙන රාජ්‍ය නිලධාරීන් අනිකුත් ප්‍රභූන් ඒ අයට පමණයි මේ නිදහස් උත්සවය පැවැත්වෙන සීමාවට ඇතුළු වීමට අවසර ලැබෙන්නේ. නියමිත අවසර පත් තිබෙන අයට අනෙක් අයට ඒ සඳහා අවසර ලැබෙන්නේ නැහැ. ඒ වගේම අපි සිවිල් ඇඳුමිනුත් විශාල ප්‍රමාණයක් නිලධාරීන් යොදවලා ඒ ආරක්ෂාව තහවුරු කරලා තියෙනවා. බොහොම ස්තුතියි පොලිස් මාධ්‍ය ප්‍රකාශකතුමනි අපත් එක්ක සම්බන්ධ වුණාට. அது போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன் எங்களோடு காலை வேளையில் இணைந்திருந்தார். அவர் குறிப்பிட்ட விடயத்தை நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இந்த விசேட போக்குவரத்து திட்டம் அதிகாலை 5 மணி முதல் முற்பகல் 11:30 வரை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். கொழும்பு கண்டி பிரதான வீதியின் கேகாலை நகரை அண்மித்து இந்த விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இது இன்றைய தினமும் நாளைய தினமும் என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதன்படி பார ஊர்திகள், பயணிகள், போக்குவரத்து பஸ்கள் மற்றும் சிறிய ரக வாகனங்கள் என 3 பிரிவின் கீழ் மாற்று வீதிகளினூடாக போக்குவரத்து நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக அவர் குறிப்பிட்டார். கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி பயணிக்கும் கொள்கலன் ஊர்திகள், எரிபொருள் கொள்கலன்கள் மற்றும் பொருட்களை ஏற்றி செல்லும் லாரிகள் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களிலும் அதிகாலை 4 மணி முதல் அம்பை புஸ்ஸ சந்தி ஊடாக கண்டி நோக்கி பயணிக்க முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். அதேபோன்று கொழும்பு நோக்கி பயணிக்கும் அவ்வாறான வாகனங்கள் கட்டுகாஸ்தோட்ட குருநாகலூடாக கொழும்பை நோக்கி பயணிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் கேள்வி எழுப்பியிருந்தோம். அதற்கு சுதந்திர தின நிகழ்வை முன்னிட்டு சுமார் 3000 போலீசார் பாதுகாப்பு கடமைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டார். வாகன போக்குவரத்து நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு கடமைகளுக்காக போலீசார் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன எங்களுக்கு நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்தி குறிப்பிட்டிருந்தார். எனவே பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் இதற்கு தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். சுகாதார அமைச்சர் வவுனியா மாவட்ட அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வடமாகாண சுகாதார அமைச்சர் ப சத்தியலிங்கம் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டார். சுகாதார மருத்துவ தாதிகள், பொது சுகாதார பரிசோதகர்கள், பொது சுகாதார மருத்துவமாது இப்படியான நிறைய தேவைகள் இருக்கின்றது. ஆகவே இதுக்கும் இப்போ ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால், உயர்தர கல்வியில் 3 பயோ அல்லது மெட்ஸில் 3 பாடம் பாஸ் பண்ணியிருக்கிறார்கள் தான் இந்த செயற்பாட்டுக்கு எடுக்கணும். ஆகவே நாங்கள் அப்படியானவர்கள் வடக்கு மாகாணத்தில் தேவையான அளவு இல்லாதபடியினால நாங்கள் விசேடமாக வடக்கு மாகாணத்துக்கு அமைச்சரவையில் ஒரு பத்திரத்தை போட்டு அனுமதி எடுத்து ஏஎல் 3 பாடம் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில், காமர்ஸாக இருக்கலாம், ஆர்ட்ஸாக இருக்கலாம், உயிரியல் விஞ்ஞானம் தவிர்த்து ஏனைய கற்கனர்களில் இருந்தும் நாங்கள் தெரிவு செய்து அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலம் தாதியர்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற கோரிக்கையை முன்வச்சிருக்கிறோம். அதுக்கும் சாதகமான பதில் வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டல உயர் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனோடு தற்போது நாங்கள் ஸ்கைப் ஊடாக நேரடியாக இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் சூரியகுமாரன். வணக்கம் சூரியகுமாரன். வடக்கு சர்வப்பை சூழவுள்ள ஆழ்கடல் பிரதேசங்களிலும் சற்று பலமானதாக வீசும்.
அதனைத் தவிர நாட்டின் அநேகமான பகுதிகளில் இன்று சீரான காலநிலையை நிலவும். இருந்த போதிலும் நுவரெலியா மாவட்டத்தின் சில பகுதிகளில் இன்று தனிமூட்டமும் காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசந்துறை முதல் திருகோணமலை ஊடான பொத்துவில் வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் சிறிதளவான மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்காலத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். கொழும்பு முதல் புத்தளம் மன்னார் ஊடான காங்கேசந்துறை வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணிக்காலத்துக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் மேற்குறிப்பிடப்பட்ட இந்த ஆழ்கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் ஏனைய ஆழ்கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணிக்காலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை வீசுவதனால் சற்று கொந்தளிப்புடனும் இந்த கடல் பிராந்தியங்கள் காணப்படும். கிளிநொச்சி மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர் சங்க வருடாந்த பொதுக்கூட்டம் 4 வருடங்களின் பின்னர் நேற்று நடைபெற்றது. அங்கு கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் ப. டனீஸ்வரன் அவர்களோடு தற்போது நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகிறோம். வணக்கம் அமைச்சர் அவர்களே. வணக்கம் ஜித்ரி. அமைச்சர் அவர்களே, நேற்றைய தினம் 4 வருடங்களுக்கு பின்னர் பொதுக்கூட்டம் இடம்பெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பாக சுருக்கமாக தெளிவுபடுத்துவீர்களா? நிச்சயமாக. ஏற்கனவே நான் கூறியது போன்று ஒரு 101 நாள் வேலை திட்டத்தினை இம்மாதம் 1ஆம் தேதியில் இருந்து ஆரம்பித்திருக்கின்றேன். அதன் முக்கிய நோக்கம் 5 மாவட்டங்களிலும் உள்ள தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கங்களை புதுப்பிக்க வேண்டும். அதே போன்று முச்சக்கர வண்டி மற்றும் பார ஊர்தி உரிமையாளர் சங்கங்கள் இவற்றினை புதுப்பித்துக் கொண்டு வடமாகாணத்துக்கு உரித்தான ஒரு சமூகத்தினை உருவாக்க வேண்டும். அதே நேரம் நீர் சட்டம் ஒன்றை இந்த 101 நாளைக்குள் உருவாக்க வேண்டும் என்பது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். அதன் அடிப்படையில் முதல் நடவடிக்கையாக கிளிநொச்சி மாவட்டத்தில் நேற்றைய தினம் 10 மணி அளவில் பொதுக்கூட்டம் கூட்டப்பட்டது. கடந்த 4 வருடங்களாக இந்த பொதுக்கூட்டம் கூட்டப்படாமல் இருந்தமையினால் கணக்கறிக்கை தொடர்பாக சில இழுபறி நிலைகள் காணப்பட்டன. ஆனால் அது தொடர்பில் பூர்ண விளக்கம் ஒன்றினை நான் அளித்து அதில் கணக்கில் குறைபாடுகள் இருப்பின் அது சம்பந்தமாக சீர் செய்யுமாறு கேட்டிருக்கின்றேன் சம்பந்தப்பட்டவர்களை. இது தவிர நேற்றைய தினம் எமது கௌரவ மாகாண சபை உறுப்பினர் சவநாதன் அவர்களும் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் மற்றும் கணக்காளர் மற்றும் ஏனைய அதிதிகள் கலந்து கொண்டனர். நண்பகல் 10 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கூட்டம் பிற்பகல் 3 மணி வரை சென்றது. இதில் புதிய சங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டு விட்டன. இதில் உள்ள பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இவர்களுக்கு பூர்ண விளக்கம் ஒன்றினை அளித்திருந்தேன். எதிர்காலத்தில் எமது வடமாகாணத்தில் தங்களது சேவைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒழுங்கு விதிகள் எவ்வாறு இருக்க வேண்டும், சாரதி மற்றும் நடத்துனர்களின் ஒழுக்க விதிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற பூர்ண விளக்கங்களை இவர்களுக்கு வழங்கியிருக்கின்றேன். எதிர்காலத்தில் இந்த நீதி சட்டத்தில் இவ்வாறான விடயங்கள் உள்ளடக்கப்படுகின்றன. இது தவிர ஏனைய 3 மாவட்டங்களுக்கும் வவுனியா மாவட்டம் ஏற்கனவே புதுப்பிக்கப்பட்டுவிட்டன. ஏனைய 3 மாவட்டங்களும் உடனடியாக தங்களது பொதுக்கூட்டங்களை கூட்டி இந்த சங்கங்களை புதுப்பிக்க வேண்டிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் அண்மை காலமாக தனியார் போக்குவரத்து சாரதி மற்றும் நடத்துனர்கள் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் சாரதி மற்றும் நடத்துனர்களுக்கு இடையில் அதாவது சண்டை பிடிக்கின்ற இழுபறி நிலை தோன்றி இருக்கின்றன இந்த மாகாணத்தில். உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் இவற்றினை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் எமது பொதுமக்கள், முதியவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் பேருந்தில் இருக்கின்ற பொழுது உங்களது இந்த அநாகரிகமான நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டியவை. யாராக இருக்கணும் சரி, எதிர்காலத்தில் இவை இந்த ஒழுங்கு விதிகளை மீறுகின்றவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை ஆக்கப்படுகின்ற நீதி சட்டமும் சில விடயங்களில் கடுமையாக இருக்கும் என்பதை இவர்களுக்கு கூற விரும்புகின்றேன். இவ்வாறான அநாகரிகமான நடவடிக்கைகளை நீங்கள் தொடர்ந்தால் எதிர்காலத்தில் நீங்கள் வீதியில் இந்த போக்குவரத்தில் ஈடுபட முடியாத அளவுக்கு உங்களது சாரதி அனுமதி பத்திரங்கள் மற்றும் வீதி அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்றி அமைச்சர் அவர்களே. காலை வேளையில் இணைந்து கொண்டு சிரமம் பாராது எங்களோடு நேற்றைய பொதுக்கூட்டம் தொடர்பான விவரங்களை எமக்கு தெளிவுபடுத்தியதற்காக நன்றி அமைச்சர் அவர்களே. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது. நமது நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை பிற்பகல் 1 மணிக்கும், நமது நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தியினை 10:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk
feedback at newsfirst.lk.